திரு ஈஸ்வரன், இதில் 2 தீர்மானங்கள் இதன் மேலே உங்கள் பார்வை என்னங்க? 2 தீர்மானங்களும் சரியான நேரத்தில் சட்டமன்றத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது ஏதோ நாங்களாக யோசித்து கொண்டு வந்த தீர்மானம் அல்ல. ஒன்றிய அரசை பொறுத்தவரை இந்த 2 விஷயங்களையும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி தலைமையிலே குழுவையே போட்டிருக்கிறார்கள். தொகுதி வரையறை என்பது அது பேசப்படுகின்ற பொருள். புதிதாக கட்டிய நாடாளுமன்றத்திலே கூட அதிகமான இருக்கைகளை போட்டிருக்கிறார்கள். அப்போ இதுவெல்லாம் இன்றைக்கு மாநிலத்திலே மாநில உரிமைகளை பாதுகாக்கின்ற இயக்கமாக நாங்கள் எச்சரிக்க வேண்டிய அந்த கட்டாயத்திலே இருக்கின்றோம். அதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்திலே கொண்டு வந்திருக்கிறார். இந்த தீர்மானங்கள் எல்லாம் விவாதத்திலே ஓரிருவர் அப்படி இப்படி பேசினாலும் கூட கடைசியில் நிறைவேறும் போது ஒருமனதாக இந்த தீர்மானங்கள் நிறைவேற்ற எண்ணிக்கை உங்கள்கிட்ட தானே இருக்குது. அதில் நிறைவேற்றத்தில் என்ன சிக்கல்? ஒருமனதாக நான் பெருவாரியாக சொல்லலை. ஏன்னா எல்லா கட்சிகளும் இருந்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் அவர்கள் நிழல் அந்த பட்ஜெட் போட்டதுனால அவங்க மட்டும் அதுக்காக இல்லை. மற்றபடி பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக எல்லாருமே உள்ளே இருந்தார்கள். ஆனால் இது மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்கிறதுனால் யாரும் மாநிலத்தை பொறுத்தவரை இங்கே இருக்கிறவங்க யாரும் இதை எதிர்க்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சியும் கூட அந்த தொகுதி வரையறையை முழுமையாக ஆதரித்து தான் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் பேசினார். ஒரே நாடு ஒரே தேர்தலை கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணி பேசினாலும் அதை பொறுத்தவரை ஒப்புக்கொண்டுதான் பேசினார்கள். இருந்தாலும் கூட 2க்கும் வாக்கெடுப்பு நடத்தும் பொழுது யாரும் எதிர்க்கவில்லை, இல்லை என்று யாருமே சொல்லவில்லை. அப்படித்தான் அந்த நிலைமை இருந்தது. அதனால் இன்றைய காலகட்டத்திலே இது சொல்ல வேண்டிய ஒரு அவசியமாக இருக்கிறது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். தென் மாநிலங்களிலே பல மாநிலங்களிலே இந்த தீர்மானம் கொண்டு வந்திருக்கப்பட வேண்டும். முதலாக நமது மாநிலத்திலே முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். மாநில உரிமைகள் என்று வரும் பொழுது எப்பொழுதுமே தமிழகத்திலே அதற்கான குரல் முதல் குரலாக ஒலிக்கும் என்பது எப்போதுமே எல்லோருக்கும் தெரியும். அதைத்தான் இன்றைக்கும் நாம் சட்டமன்றத்திலே அதை செய்திருக்கிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமா என்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது. அதில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. அதையெல்லாம் கூட சட்டமன்றத்திலே ஒவ்வொருவரும் எடுத்து சொன்னார்கள். இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையிலே சாத்தியமா தேவையா அப்படிங்கிறதான இங்கே கேள்வி இருக்கு. தேவை இருக்கிறதுனா சாத்தியப்படுத்தக்கூடிய வகைகளையும் வாய்ப்புகளையும் யோசிக்கணும். அதாவது தேவைங்கிறது செலவு குறையுது அப்படிங்கிற ஒரு காரணத்தை மட்டும் சொல்லுகிறார்கள். ஆனால் மற்ற செலவுகளோடு ஒப்பிடும் பொழுது இது ஒரு பெரிய செலவாக இருப்பதாக தோன்றவில்லை. இது ஒரே வரியில் அதாவது பிரதமரும் அமைச்சர்களும் இதில் கவனம் செலுத்துகிறார்கள். அதனால உங்களுக்கு ஆட்சியில் நிர்வாகத்தில் தொய்வு ஏற்படுது அப்படின்னு சொன்னா இது மாதிரி மாநில தேர்தல்களுக்கு பிரதமரோ மத்திய அமைச்சர்களோ வர வேண்டிய அவசியம் இல்லை, வரக்கூடாது என்று சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அந்த பிரச்சனை தீர்ந்துடும். அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவங்க அவங்களுடைய அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அவங்க வேலை பார்க்க போறாங்க. இங்க டெல்லியிலேருந்து எல்லாரும் வர்றதுதான பிரச்சனை. அப்போ பிரதமரோ அல்லது மத்திய அமைச்சர்களோ மாநில தேர்தலுக்கு நீங்கள் வரக்கூடாது என்று ஒரு உத்தரவு போட்டாவே இது முடிஞ்சிருமே. இல்லையா? அவங்களும் அந்த கட்சிக்காக பரப்புரை செய்ய வேண்டிய இடத்துல அது மாநிலத்தில் இருக்காங்கல்ல. மாநிலத்தில் தலைவர்கள் இல்லையா? இப்போ என்ன மாநில கட்சிகள்லாம் என்ன தேசிய தலைமை நம்பியா தேர்தல் பிரச்சாரம் பண்றோம்? இல்ல, தேசிய தலைவர் அதாவது உண்மையிலேயே ஒரு கட்சியினுடைய கொள்கையோ அல்லது தலைவரோ எல்லாத்துக்கும் பொதுவானது தானே. அவங்க ஒரு மாநிலத்துக்கு இப்ப நீங்க அப்படி அதை நம்ம பொருத்தி பார்க்கணும்னா உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடக்குது. உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு நீங்க போய் பரப்புரை பண்ணுவீங்க. அப்ப உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களே பரப்புரை பண்ணா போறோம்னு சொல்ல முடியாது இல்ல. மாநிலத்துக்குள்ள நான் சொல்றது நீங்க பிரிச்சு பேசுற 2க்கு வித்தியாசம் இருக்கு. பிரதமர் மத்திய அமைச்சர்கள் அப்படிங்கிறப்ப அதனுடைய தாக்கம் வேற மாதிரி இருக்கும். அதனால் இது ஒரு பக்கம் அதனால் செலவு அப்படிங்கிறது காரணம் அல்ல. இது செலவுங்கிறது காரணம் அல்ல. இன்னொன்று இந்தியாவில் பல மாநிலங்களிலே ஒரே நாளில் தேர்தல் கூட வைக்க முடியல. அதுக்கான சாத்தியமே காணோம். அதே ஒரே கட்டமாக ஒரு நாளில் தேர்தல் கூட வைக்க முடியல ஒரு மாநிலம் பூரா.
7 கட்டமா வச்சுட்டு இருக்கிறாங்க பல மாநிலங்களில். அப்படிதான் நிலைமை. இது தமிழ்நாடு போல கிடையாது. சோ அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல அதையெல்லாம் முதல்ல சரி பண்ணுவோமே. முதல்ல வந்து இந்தியா பூரா பாராளுமன்ற தேர்தலை ஒரே நாளிலே வைப்பதற்கான அந்த முயற்சி எடுக்கலாமே. அதற்கான முயற்சிகளை காணும். 7 கட்டமா 6 கட்டமா வந்து பல மாநிலங்கள்ல தேர்தல் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இது வந்து அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது வேறு ஏதோ உள்நோக்கத்தோடு அவர்கள் செயல்படுகிறார்கள் என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது. என்ன அப்படி உள்நோக்கம் என்ன இருக்க முடியும் நினைக்கிறேன்? உள்நோக்கம் வந்து அதிபர் தேர்தல் முறையை நோக்கி செல்லலாம். அதிபர் எப்படி மற்ற நாடுகளில் இருக்கிற மாதிரி இன்னைக்கு கடிதத்தில் முதலமைச்சரும் அதை குறிப்பிடுறாரு. கிட்டத்தட்ட தேர்தலே இல்லைங்கிற மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி போகுதா அப்படின்ற ஒரு தேர்தல் களம் என்பது இந்தியாவில் இனி தேர்தல் முறை என்ற ஒன்று இருக்குமா, மக்களின் வாக்குரிமை மதிக்கப்படுமாங்கிற கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க. எங்கிருந்து அந்த சந்தேகம்? அது வந்து இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சியில் பிரதமருடைய முகத்தை வைத்து தான் எல்லா மாநிலத்திலும் ஓட்டு கேட்க முடியும் என்ற ஒரு நிலையிலே அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பிரச்சாரம் செய்யும் போது என்ன தோன்றும்? அப்ப அதிபர் முறையை கொண்டு வந்தால் பிரதமர் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது ஒருவேளை நமக்கு அட்வான்டேஜ் இருக்குமோ அப்படின்னு எண்ணத்துல கூட வந்து அதை நோக்கி இது வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவும் கூட இதே போல ஒரு பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது. பட் அது இப்பவும் தேர்தல் அப்படிங்கிறதுனால பிஜேபிக்கு எதிரான வியூகங்கள் இது ஒரு வியூகமா முன்னிறுத்தப்படுதா? இல்ல, அனுபவம் வாய்ந்த வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது இது அன்றைக்கு மரியாதைக்குரிய அத்வானி அவர்கள் இந்த பிரச்சனையை எழுப்பினார். அன்றைக்கு வாஜ்பாய் அவர்கள் எல்லோரிடமும் ஆலோசித்து இது இந்தியாவுக்கு சாத்தியமல்ல. ஏன்னா மற்ற நாடுகள் மாதிரிங்க இங்க வந்து 2 கட்சி ஆட்சி முறை இல்லை. இங்க வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் தனி கட்சிகள் இருக்காங்க. மாநிலத்துக்குள்ளேயே எங்களை போல பிராந்திய கட்சிகள் இருக்காங்க. அது மாதிரி இருக்கிற இந்த சூழல்ல அப்ப இதையெல்லாம் ஒழிக்கணுமா? அப்ப மாநில கட்சியே கிடையாது. தேர்தல் நடைமுறையவே மாற்றுவதற்கான ஒரு முயற்சி இருக்குன்னு சந்தேகப்படுறீங்க. பேசலாம். நம்ம அது முதல் கட்ட எடுத்துக்கிறேன். திரு ரவி, ஒரு அதிபர் தேர்தல் நடைமுறைக்கு இந்தியாவை கொண்டு போறாங்களோன்னு அச்சமாக இருக்கிறது. தேர்தல் களத்துல இப்ப தேர்தலே நடைமுறையவே மாற்றக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு பாக்குறாங்க. ஐயா தான் உங்களுக்கு சொன்னாரு 880 சீட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு. மோடி என்ன 880 மோடி கூடுதலான இடங்கள்னாரு. நீங்க அதை எண்ணிக்கை அவர் தான் சொன்னார். இத்தனை சீட் போட்டிருக்காங்க. இத்தனை சீட் எதுக்காக இருக்க போகுது? அடிப்படையில் ஒரு வாக்கு எந்திரத்தை வந்து 3 தேர்தலுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்கு. அதை 2 மத்திய தேர்தல் ஒரு மாநில தேர்தல் அல்லது 2 மாநில தேர்தல் ஒரு மத்திய தேர்தல்னு பயன்படுத்தலாம். அல்லது 3 தேர்தல்னு எடுத்துக்கிட்டா 15 வருஷத்துக்கு பயன்படுத்தலாம். எது நல்லதுன்னு நம்ம யோசிக்கிறது நல்லது. அது ஒரு பாக்ஸ்ன்னு சொன்னா அந்த பாக்ஸ் அந்த ரெசிப்ட் கொடுக்கறது பிளஸ் அங்கிருந்து பஞ்ச் பண்ணக்கூடியதுன்னு 3 எக்யூப்மெண்ட் சேர்ந்து 36,000 ரூபாய் ஆகுது. 36,000 ரூபாயை 2 வருஷத்துக்குள்ள முடிக்கணுமா அல்லது 15 வருடத்துக்குள்ள 10 வருஷத்துக்குள்ள முடிக்கணுமா 15 வருஷத்துக்குள்ள முடிக்கணுமாங்கிறது நீங்க பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தின் குரல் அப்படின்னு பேசுறதா இருந்தால் நான் எப்படி பேசுவேன்னு சொன்னா 24 கோடி மக்கள் தொகை உள்ள உத்தரப்பிரதேசுக்கு 80 எம்பி தானா, 12 கோடி மக்கள் தொகை உள்ள மகாராஷ்டிராவுக்கு 48 எம்பிகள் தானா, 13 கோடி உள்ள பீகாருக்கு 40 எம்பிக்கள் தானா? இது என்ன அநியாயம்? இது வந்து அதிகப்படுத்தணும், இது வடக்கு வந்து வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்னு பேசுறதுக்கு வேணா நியாயங்கள் இருக்கே ஒழிய இந்தியா பூரா எல்லா பக்கமும் 40 எம்பி தான் இருக்காங்க. அதை குறைக்க வேண்டிய அவசியம் வரப்போறது இல்ல. நீங்க வந்து எண்ணிக்கை அடிப்படையிலனா குறையத்தானே செய்யும். உண்மைதானே? இவ்வளவு நாளா 24 கோடிக்கு ஒரு முதலமைச்சர் 80 எம்பின்னு இருக்கு. அது எப்படி இருக்கணும்? தமிழ்நாட்டில் 8 கோடிக்கே 40 பேர் இருக்காங்க. அப்ப 24க்கு எத்தனை பேர் இருக்கணும்? இவ்வளவு நாளா உத்தரப்பிரதேசம் சமாளிக்கப்பட்டு வந்திருக்கிறது. காங்கிரஸோட பிரச்சனை என்னன்னா அது ஆட்சி செய்த காலகட்டத்தில் வச்சிருந்ததுக்கான பனிஷ்மெண்டா? இல்ல அப்படி இல்லைங்க. இங்க வந்து 8 கோடிக்கு 40 பேர் இருக்காங்க. ஆந்திராலையும் சரி மற்ற ஊர்லயும் சரி அதே மாதிரியான விகிதாச்சாரத்தோட எம்பிக்கள் ஆல்ரெடி இருக்காங்க. ஆனால் வஞ்சிக்கப்பட்டதுன்னு பாக்குறதா இருந்ததுன்னா பீகார் வந்து 13 கோடி இன்னைக்கு நேத்துக்கு இல்ல. இன்னைக்கு ஏதோ திடீர்னு பாப்புலேஷன் அதிகமாயிடுதுன்னு அர்த்தம் இல்லை. உங்களுக்கு தெரியும் பீகார்ல ஒரு சென்சஸ் கொண்டு வர்றாங்க. அந்த சென்சஸ்ல நிறைய சதவிகிதங்கள் பேசப்படுது. ஒப்பிட்டு பாருங்க. 1901ல பீகாருடைய சென்சஸும் 1960ல பீகார் சம்பந்தப்பட்ட சென்சஸும் இப்ப போன வருடம் எடுத்த சென்சஸும் விகிதாச்சார ரீதியா ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. பெருசா ஒன்றும் மாறுதல் இல்லை. அப்போ நீங்க நாம என்ன பார்க்கணும்? உங்களுக்கு பீகார் நீங்க சொன்னதுனால அந்த எண்ணிக்கை மட்டும் சொல்றேன். 1971ல பீகாரோட மக்கள் தொகை 4 கோடியே 21 லட்சம். சரி. அதே தமிழ்நாடோட மக்கள் தொகை 4 கோடியே 12 லட்சம். சரி. இன்னைக்கு 2022 சென்சஸ்ல பீகாரோட மக்கள் தொகை 13 கோடி. கரெக்ட்.
தமிழ்நாடு 7.25 கோடி. தமிழ்நாட்டில் யாருக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்றாரு. இல்ல அப்படி இல்ல இதுக்கு நான் வந்து கேள்வி கேட்கும்போது இந்த கேள்விக்கு நான் பதில் உங்களுக்கு நான் கேட்கிறேன். அது நேர்மையா புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை எடுத்துட்டு போங்க. உதாரணத்துக்கு இல்ல இந்த இடத்துல என்னன்னா ஒப்பீட்டளவில் 1971க்கு பிறகு பீகாரின் தமிழ்நாட்டை ஒப்பிட்டோம்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுல தமிழ்நாடு சிறப்பாக இருந்திருக்கிறது, அதற்கான திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறது. அல்லது தென் மாநிலங்கள் அப்படி இருக்குது. இப்போ பீகார் வந்து அதை கட்டுப்படுத்தலைங்கிறதுனால அல்லது பீகார் கொடுக்கறது கூட இப்போ அவங்க அப்ஜெக்ட் பண்ணல. தமிழ்நாட்டோட எண்ணிக்கை குறைப்பது என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய எண்ணிக்கை குறையும் போது எங்களுக்கான வாய்ப்பு எண்ணிக்கைங்கிறது சதவீத கணக்கில் பர்சன்டேஜ் ஆஃப் எம்பிஸ் இன் தி பார்லிமெண்ட் ஒரு ஸ்டேட்டுக்குன்னு வரும்போது நேச்சுரலா தமிழ்நாடு குறைய அதிகமா இருக்கு சார். நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்தியா பூரா இருக்கிற 28ல கிட்டத்தட்ட 22 மாநிலங்கள்ல 8 கோடிக்கே 40 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அப்படிங்கிற அளவுல பெரும்பாரி அதாவது பெரும்பான்மை வந்து அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. பீகாரும் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிராவும் மட்டும்தான் பெரிய அளவுல நிர்வகிக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கு. அதனால தான் அந்த இடத்துல கொண்டு வராங்களே தவிர நீ ஜனத்தொகையை கட்டுப்படுத்திட்ட இங்க பண்ணல அப்படிங்கிற அடிப்படையில் கிடையாது. அப்படி பேசுறதா இருந்ததுன்னா 13 கோடி முகமுடையாருங்கிற அந்த இதுல இருந்து இன்னைக்கு நம்ம பேசணும்னா நம்ம எங்கேயோ வளர்ந்துட்டு வந்திருக்கோம். இன்னொன்று நான் உங்களுக்கு கேட்குறேன், இந்த தேர்தல் சம்பந்தமா சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்க சொல்லிட்டு நான் இங்க வர்றேன். அதாவது ஒரே நாள்ல தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரே கட்டத்தில் தான், அதாவது ஒரே காலச்சூழலில் தான், ஒரே வருடத்தில் வச்சுக்கோங்களேன். ஒரே கட்டத்தில் நடத்தணும்னு அவசியம் இல்லை, ஒரே வருடத்தில் இருக்கு. ஒரு வருடத்துல 6 மாசத்துல அல்லது 3 மாசத்துல நடந்து முடிச்சுட்டா என்ன சௌரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு அரசுனா 5 வருடம் இருக்கணுங்கிறது தானே தார்மீகம். அப்ப 5 வருடமும் நான் நிம்மதியா ஆட்சி செய்யணுமா வேண்டாமா? நான் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அல்ல மக்கள் ஜனநாயகத்தில் அது எப்படிங்க முடியும்? விழுந்துச்சு. அதாவது நீங்க அதுக்கு அடுத்தது ஒரு எண்ணிக்கை இருக்கணும்ல. ஆமா, 5 வருஷம் அப்படி கொடுத்துட முடியாது இல்லையா? நீங்க உங்களுக்கான எண்ணிக்கைங்கிறது எப்படியுமே நிர்ணயிக்கப்படுற ஒண்ணு தானே. இப்போ உங்களை தூக்கி ஈடியில் வந்து உள்ள வச்சா உடனே அங்க வந்து நோ கான்பிடன்ஸ் வருது. நோ கான்பிடன்ஸ்ல சில பேர் காணாம போறாங்க. அது கூட பரவாயில்ல. தெலுங்கானால ஒரு எலெக்ஷன் நடக்குது, கவுந்துருது சார். ஆமா, ஈடி வச்சுட்டு பண்ணலாம்னு சொல்றாரு. இல்ல நான் ஈடி வச்சுட்டு பண்ணலாம்னு சொல்லல. இல்ல அது ட்விஸ்டிங்க. அது நான் நியாயம் இல்ல. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன். நீங்க மத்திய அரசு கவிழ்ந்துச்சுன்னா எல்லா மாநில அரசையும் கவிழ்த்துட்டு திருப்பி நம்ம அப்படி பண்ண முடியாது. பண்ண வேண்டிய அவசியம்